பக்கத்துல இருக்கிற பாத்ரூம் இடிச்சிட்டாங்க. எங்க அம்மா 1 மாசமா கஷ்டப்பட்டுட்டு இருக்குது, வசதி இல்லாம நாங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி போய் நாங்க பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். நாங்க மீறி போய் கேட்டாலும் நான் மாசமா இருக்கிறேன், கல் எடுத்து அடிக்கிறதுக்கு வராங்க. ரொம்ப அராஜகம் பண்றாங்க. எங்களுக்கு உடனடியாக பாத்ரூம் கட்டி தர சொல்லி சொல்லுங்க. அதுக்கு எதுக்கு இந்த டாய்லெட் இதோட வந்தீங்க? பாத்ரூம் சொல்றதுக்கோசம் இடிச்சிட்டாங்கன்னு சொல்றதுக்கோசம். எங்க போனாலும் எதனால இடிச்சாங்க? அவங்களுக்கு அந்த இது வேணுங்கிறதுக்கோசம் அந்த நிலம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு. இடம் யார் பேர்ல இருக்குது? யார் எல்லாமே பொதுவுல தான் இருக்குது. நாங்க 10-15 வருஷமா அதிலே புழங்கிட்டு இருந்தோம். அவங்க இப்ப இடிச்சிட்டாங்க வேணும்னு. பொது இடம்னா கவர்மெண்ட் இடமா இல்ல எங்க உங்களுக்கு அண்ணன் தம்பி அதுலயே எல்லாமே பிரிக்காமயே இருந்துச்சு. அப்ப நாங்க அதுலயே கட்டி இருந்தோம். 15 வருஷமாட்ட இருந்தோம். இப்ப எல்லாம் இடிச்சிட்டாங்க. புகார் கொடுத்தீங்களா? 3 இடத்துல எஸ்பி ஆபீஸ்லயும் கொடுத்தாச்சு, மல்லூர் ஸ்டேஷன்லயும் கொடுத்தாச்சு. நீங்க கோர்ட்டுக்கு போய்க்காங்க, நீங்க அங்க போய் பாத்துக்காங்க, இது சிவில் பிரச்சனை, நாங்க பாக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. இதோட 3 டைம் கொடுத்தாச்சு. அது மீறி போய் கேட்டாலும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்றாங்க? அவங்க வந்து இப்ப வெங்கடாஜலம் மகன் நல்லா இருந்தா நீங்க எங்க வேணாலும் போய் பாத்துக்காங்க, உங்களால எதுவும் முடியாது, பொட்டப்பிள்ளைங்க தான் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்காங்க, நாங்க கல் எடுத்து அடிக்கிறதுக்கு வராங்க. போனோம் எதுக்கு இப்படி பண்ணுறாங்க? மாசமா இருக்கிறோம், நாங்க போனோம், கல் எடுத்து அடிக்கிறதுக்கு வராங்க. எங்க மேலையும் படுது கல்லெல்லாம். நாங்க அங்க இருக்கிற பெரிய மனுஷங்க எல்லாருமே கேட்டாங்க. அப்பயும் அவங்களை அடக்க முடியல. கல் எடுத்து அடிச்சாங்கன்னு புகார் கொடுத்தீங்களா? போய் அதுக்கு என்ன சொல்றாங்க? கொடுத்த எந்த ஸ்டெப் எடுக்கல, சும்மா பேசி மட்டும் விட்டாங்க, அவ்வளவுதான்.